வணக்கம் நண்பர்களே, நம்ம சிவில் சுந்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். உங்கள் கனவு வீட்டிற்கான அரசு அனுமதிக்காக எப்படி வரைபடம் அதாவது பிளான் சமர்ப்பிக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி அதனுடைய உத்தேச வேலைகள் பற்றிய விவரங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். புதிய கட்டிடமா, ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடமா, தரைத்தளம் மற்றும் மேலே கட்டப்பட வேண்டிய அடுக்குகள் எண்ணிக்கை, இணைப்பாக கட்டப்பட வேண்டிய பகுதிகளுடைய எண்ணிக்கை போன்ற விவரங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்தால் மாற்றங்கள் ஏதாவது செய்ய போகிறோமா அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். எந்தெந்த பரப்பில் எந்தெந்த பகுதிகள் அமைக்க போகிறோன்றதை ஒரு உத்தேச பட்டியலை தயாரித்து ஒரு அட்டவணையில் போட்டு இந்த விவரங்களை இணைக்கணும். பகுதி ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய கட்டிட பகுதி, கட்டப்போகிற இடத்துடைய பகுதி, மீதி இருக்கிற காலி இடம் போன்ற விவரங்களை ஒரு அட்டவணையில் அமைச்சு அது ஏரியா வைஸ் போட்டு இதில் இணைக்கணும்.